நீங்கள் உங்களை தனித்து விடப்பட்டவர்களாகவும் இந்த உலகத்தில் முக்கியத்துவமற்றவர்களாகவும் உணர்கிறீர்களா? இதை கவனமாக கேளுங்கள். உங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் உண்டாக்கினார் என்றால் அதை உங்களால் நம்ப முடியுமா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசித்தால் தேவன் மனிதனை மையப்படுத்தியே சகலத்தையும் சிருஷ்டித்ததை நாம் காண்கிறோம். முதலில் பூமி, பின்னர் வெளிச்சம், ஆகாய விரிவு, வெட்டாந்தரை, சமுத்திரம், புல், பூண்டுகள், கனிவிருச்சங்கள், பூமியின் மேல் பிரகாசிக்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதற்கு பின் சமுத்திரத்தின் ஜீவசந்துகள், ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள். இவையெல்லாம் உருவான பிறகுதான் தேவன் தமது சாயலின்படி மனிதனை உருவாக்கினார். பின்னர் அவர் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள். சமுத்திரத்தின் மீன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்துகளையும் ஆளுகை செய்யுங்கள். அருமையானவர்களே, எல்லாமுமே மனிதனுக்காகத்தான். மனிதன் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யவே சிருஷ்டிக்கப்பட்டான். இன்றைக்கும் உங்களை சுற்றி காணப்படும் எல்லாவற்றையும் தேவன் உங்களை மையப்படுத்தியே உருவாக்கியிருக்கிறார். நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும், நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும். ஏனெனில் தேவனுடைய சாயல் உங்களுக்குள் இருக்கிறது. அதனால் உங்கள் தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிட்டு விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு உங்கள் அழைப்பை உணர்ந்து சகலத்தையும் கீழ்ப்படுத்துங்கள், ஆளுகை செய்யுங்கள்.